ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் இதை நீ ஏன் கேட்கணும்னு நான் அவசரப்படுத்தினேன் தெரியுமா? ஏன்னா இன்று இரவு உன் கனவில் வந்து உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன எதை எதை எப்படி செய்யணுன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லி தரப்போகிறேன். அது மட்டும் இல்லை, நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் நல்ல செய்தியாக உன் செவிக்குளிர சேர்க்க போகிறேன். நாளை முதல் உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாறத்தான் போகுது. இதுவரைக்கும் யார் உன்னை நேசிச்சிருந்தாலும் வெறுத்திருந்தாலும் இப்போது உன் வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய, உனக்கான நல்லதை செய்யக்கூடிய தலைவனாக, உனக்கான தெய்வமாக, தகப்பனாக இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனிமே எல்லாமே மாறப்போகுது. உன் சூழ்நிலையும் சரியாகி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நீ பார்க்க போகிற. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த நல்லதும் கெட்டதும் உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறது தானே? அந்த அனுபவம் மூலமாகவே உன்னுடைய தவறுகளை திருத்திக்கொள். நான் செஞ்சது சரிதானு ஒருபோதும் உன் தவறுகளை ஞானவத்தோடு நியாயப்படுத்தாதே. ஏன்னா ஆணவம் வாழ விடாது, ஆனால் அனுபவம் உன்னை ஒருபோதும் வீழ விடாது. உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் எப்போது நிறைவேறும்னு ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் கூட இந்த சாயப்பாவின் அருளால் தான் என்பதை மறந்து விடாதே. முதல்ல மனசில் எந்த கலக்கமும் கவலையும் இல்லாமல் மனசை அமைதிப்படுத்து. நடந்ததையும் நடக்கப் போவதையும் நினச்சி வருத்தப்படாமல் நான் காட்டுற வழியில் நீ நடந்தீனா நிச்சயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ கண் கலங்கி கதறி அழுது தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல இந்த சாயப்பா ஓடோடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ தான் என்னை கவனிக்காமல் மறுபடியும் மன வருத்தத்தோடையே வாழ்ந்து வருகிறாய். இந்த சாயப்பா உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கும்போது இனிமே நீ வருத்தப்படவே வேண்டாம். அடுத்தவங்க 1000 வெளிகளை செய்யட்டும், 1000 வழியில் வாழ்க்கையை சரியாகவும் தப்பாகவும் எப்படி வேணால் வாழட்டும். ஆனால் நீ எப்போதும் சரியாக, முறையாக, ஒழுக்கமாக, நேர்மையாக வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெற தயாராகு. தொடர்ந்து நீ முயற்சி செய்கிற எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷத்தையும் நிச்சயமாக நீ அடைவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இந்த நாள் சரியில்லைங்கிறதுக்காக இனி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிடாத. நீ எதிர்பார்த்த அனைத்து நல்ல செய்திகளையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் இப்போது தேடி ஓடி வந்தேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் தலைகீழாக மாறிவிடும். கெட்ட விஷயங்களெல்லாம் நல்ல விஷயங்களாக, துன்ப விஷயங்களெல்லாம் இன்ப விஷயமாக உன் வாழ்க்கையில் மாறி உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. உன்னை யாரெல்லாம் வேணாம்னு சொன்னாங்களோ அவர்களே நீ தான் வேணும்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். நீ பொறுமையோடு இருந்தால் உன் பொறுமைக்கு சிறந்த பரிசையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கையில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையும் உனக்கு கெட்டது செய்யும் மனிதர்களையும் பார்த்து நீ பயப்படவோ மிரளவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். நல்ல மனிதர்களுடன் பழகி அவங்கள உன் வாழ்நாள் முழுவதும் துணையாக உன் கூட வச்சுக்கிட்டு அவங்க மூலமாக நல்வாழ்க்கையை வாழு. கெட்ட மனிதர்கள் உன் கூட இருக்கிறவங்கன்னு தெரியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகி உன்னுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவர்களும் உன் வாழ்க்கையில் தலையிடாமல் தனியாக தனித்துவத்தோடு அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவே வேண்டாம். கோபப்படுறவங்க எல்லாம் கெட்டவங்க, உரிமையாக உன்னை திட்டுறவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. ஒருத்தர் அதிகமாக கோபப்படுறாரு, உன்னிடம் இருக்கும் தவறையெல்லாம் திருத்த சொல்லி உரிமையோடு உன்னை கண்டிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நேர்மையானவங்களா நல்லவங்களா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா கெட்டவங்க பொதுவாக பெருசாக கோபப்படவும் மாட்டாங்க, யார் தப்பு செஞ்சாலும் கண்டிக்கவும் அதை திருத்தவும் மாட்டாங்க. நல்லவங்க மட்டும்தான் நாளைக்கு நீ கஷ்டப்படக்கூடாது, உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீ தவறு செய்யும் போதெல்லாம் உன்னை திருத்தும் எண்ணத்தோடு கொஞ்சம் கோபப்பட்டு உரிமையோடு கண்டிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வார்கள் என்பதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி
உண்மையானவங்க கிட்டையும் நேர்மையானவங்க கிட்டையும் இருக்காதனால தான் ஒரு தப்பு நடந்தால் உடனே அவங்க பொங்கி எழுந்து கோபப்படுவாங்க. ஆனால் கெட்டவங்க என்ன நடந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே அமைதியாக தாங்கிக்க கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தை வேணும்னா நீ கெட்டவங்க கிட்ட இருந்து கற்றுக்கலாம். அதாவது என்ன நடந்தாலும் பொறுமையாக சிரிச்சே சமாளிக்கிற வித்தையை. ஆனால் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத நல்லவங்க கிட்ட இருந்து மட்டும் கற்றுக்கோ. ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அதை சகிச்சுக்கிட்டு அமைதியாக பொறுத்து போனீன்னா அப்புறம் உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். தவறு செய்கிறாங்க, தப்பான மனிதர்களாக இருக்காங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேசி அவர்கள் செய்யும் தவறையும் அவர்களுக்கு நீ உணர்த்திட வேண்டும் என் செல்லமே. முதல்ல எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து சகிச்சு போகிறது வேற, யார் என்ன சொன்னாலும் பொறுத்து அடிமையாய் போகிறது வேற. சகிப்புத்தன்மையோடு இருப்பது நல்லது, அடிமைத்தனத்தோடு இருப்பது சரி கிடையாது என் தங்கமே. அடிமைத்தனத்துக்கும் சகிப்புத்தன்மைக்கும் முதல்ல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ. அடிமை போல இருந்தால் பந்தி முடிஞ்சவனே வாழை இலையை தூக்கி போடுறது போல காரியம் முடிஞ்சவனே உன்னையும் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஆனால் சகிப்புத்தன்மையோட பொறுமையோட ஒரு விழிப்புணர்வோட கவனமாக நீ இருக்கும்போது யாராலும் அவ்வளவு சுலபமாக உன்னை தூக்கி எரிஞ்சிட முடியாது. கெட்டவங்க தப்பானவங்க தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போதே நீ அவர்களை தூக்கி எறிந்து விடலாம் அல்லவா? இந்த சாயப்பா உன் மன கலக்கத்தை போக்கி உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய போகிறேன். வாழ்க்கையில் சில துன்பம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எப்போதும் சலனம் கொள்ளாதே. எந்த வடிவத்திலாவது நான் உனக்கான உதவியை நிச்சயமாக செய்வேன். உன் துன்பம் எல்லாம் தீரும்படியும் அளவில்லாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னிடம் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்பவர்கள் கண்டிப்பாக நீ அந்த பக்கம் போன பிறகு உன்னை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை தான் சொல்லுவாங்கன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக வாழ வேண்டிய கட்டாயம்தான் இருக்குது. எப்போதும் நீ என்னையே நம்பி நாடி வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உனக்கு நல்லது செஞ்சு வழிகாட்டணும்னு நினைக்கிறேன். நீ பிறக்கும் போதே என்னிடம் வரம் வாங்கி கொண்டு தான் பிறந்தாய். அதாவது எப்போது என் கூடவே இருங்க சாயப்பான்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த உலகத்தில் நீ மனிதனாய் பிறப்பெடுத்திருக்கிறாய். உன் வாழ்க்கை முழுவதையும் அதே போல் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா எந்த கஷ்டமும் இல்லாத நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன். ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிரும். எத்தனை துயரங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்த. எந்த நன்மையும் நடக்காமல் போனாலும் அனைத்தையும் தாங்கும் சமாளிக்கும் துணிவும் தைரியமும் உனக்குள்ளே இருக்கிறத பார்த்துட்டு தான் நான் உனக்காக உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உனக்கான ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக நான் கொடுத்தே தீருவேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுப்பேன்னு நீ என்னை முழுவதுமாக நம்பிவிடு என் செல்லமே.